கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தப்ப நிகழ்ச்சியில நமக்கு நிறைய இக்கட்டான நேரங்கள், பிரச்சனையான நேரங்கள்ல இருக்கு இல்லைங்களா? அப்ப எது நம்மளை காப்பாற்றும்? வேதம் அதை குறிச்சு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நம்மளுடைய சரியான புத்தியும் நல்ல யோசனைகளும் மாத்திரம்தான் நம்மளை காப்பாற்றக்கூடியதாகவும் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. வேதத்துல எந்த இடத்துலயும் நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்து, புகழ், பேர் இதெல்லாம் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லப்படலைங்க. நம்மளுடைய நல்ல யோசனையும் நல்ல சுபாவமும் சிறந்த புத்தியும் நம்மளுடைய அறிவும் நம்மளை காப்பாற்றக்கூடியதா இருக்குதுங்க. எப்பேற்பட்ட இக்கட்டுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் நமக்கு வந்தாலும், நம்மளுடைய நல்ல யோசனைகள், நாம பேசுகிற காரியங்கள், நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே எல்லாமே நம்மளுக்கு பெஸ்டா தான் இருக்கணும். எப்பவுமே நம்ம நன்மையை செய்கிறவர்களாய், நல்லதை சிந்திக்கிறவர்களாய், நல்லதை பேசுகிறவர்களாய் எல்லா நாளுமே எல்லா நிமிஷமும் நாம அப்படியே வாழ்வோமானா தேவனுடைய சமூகத்துல நம்ம பாதுகாக்கப்பட்டவர்களா இருப்போம். எவ்வளவு பெரிய பிரச்சனை யாருக்கு வேணாலும் வரட்டுமே, தேவன் நம்மளை பாதுகாத்து அவரண்டையிலே கொண்டு போய் வச்சுக்குவாருங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். பூமியில வாழ்கிற நாட்களுக்கும் சந்தோஷமா இருக்க முடியும். பெரிய அழிவுகள் வந்தாலும் நம்முடைய புத்தியும் நல்ல யோசனைகளும் நம்மை பாதுகாக்கிறதாகவும் ஆசீர்வதிக்கிறதாகவும் நேசிக்கிறதாகவும் இருக்கும். அது பரலோகத்துக்கும் பிரியமானதா இருக்கும், பூலோகத்துக்கும் பிரியமானதா இருக்கும். எல்லா ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர் வந்தார். ஏன் தெரியுங்களா? அவருடைய நல்ல குணம், நல்ல காரியங்கள், நன்மையை மாத்திரமே செய்யணும்னு சொல்லி வந்தார். அதனாலேயே எல்லாரும் அவங்களை நேசிச்சாங்க. அதே போல நம்மையும் எல்லாரும் நேசிக்கணும்னா நம்ம எப்பவுமே நன்மையானவைகளை சிந்திக்கிறவர்களாயும் நன்மையானவைகளை செய்கிறவர்களாயும் இருப்போம். அப்படியே நம்மளை எல்லாம் தேவன் வழி நடத்துவாராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.